பாஜகவில் வாஜ்பாய்க்கு பிறகு அரசியல் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அத்வானி இருந்தார், ஒரு மோடி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்லேருந்து தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் 30 வயசு பையன் வரைக்கும் அவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அது டெமோக்ரஸி இல்லை, எங்களுக்கு ஒரு குடும்பம் தாங்க முக்கியம் நினச்சா வச்சுக்கோங்க. அதில் என்ன உங்களுக்கு தப்பு இருக்குது? அது உங்களுடைய விருப்பம். அண்ணாமலை நேற்று இருந்தார், நாளைக்கு இருப்பார், இடையில 100 பேர் வருவாங்க, இடையில 100 பேர் போவாங்க. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது டெமோக்ரஸியா நீங்க சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் போல வருவார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கடுத்து இன்பநிதி, அப்படி அது உங்களுக்கு ஏற்புடையதான் சொல்லுங்க. நீங்க அவர்களுடைய தகுதியை நான் பேசல, அது வரும். ஆனால் ஒரு குடும்பம் தான் ஆளுங்கிறது இது மன்னராட்சி மன்னன் இல்லையா? மணல்ல இது இல்லையா? நீங்க குடியாட்சின்னு சொல்லிட்டு மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம், இது மன்னராட்சி முறை இல்லையா? இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எக்கரை பச்சை என்ன எக்கரை, இது மன்னராட்சியே பரவாயில்ல நல்லா இருக்குன்னா ஜனநாயகத்தோட மன்னராட்சி பரவாயில்ல. பிஜேபி வந்தா நரேந்திர மோடி செஞ்சா சர்வாதிகாரம் பாசிசம். குடும்ப குட்டி இல்லாதவர் ஒரே குடும்பம் தான் இக்கரைக்கு அக்கறை பயங்கரமா இருக்கும் உங்க அக்கறை. இல்ல இதுதான் சரியான ஆப்ஷன் நமக்கு. அவங்க நம்ம உணவுல பிரச்சனை வரும், உடையில பிரச்சனை வரும், நமக்கு மத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்க திமுக ஆட்சியாளர் ஆராசா சொல்றாரு. வாங்க என்ன பிரச்சனை வந்து சொல்லுங்க. எந்த உணவுல இது ஆராசா நேற்றைக்கு மேடையில பேசுறாரு சார். சொல்லுங்க. உதயநிதி அவர்களே, ஆபத்து நம்ம நெருங்கி வருது, நீங்க தான் பாதுகாக்கணும்ன்றாரு.